வெல்கம் டு கதையின் மடியில். இது ஒரு கதை மாதிரி ஆரம்பிக்கலாம், ஆனால் இது கதையின் வழியே ஒரு புரிதலாக இருக்கும். நம்ம ஊரில், நம்ம மொழியில் நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் சொற்களை பயன்படுத்தினாங்க, அது காலப்போக்கில் எப்படி நமக்கு திரும்பி புரியப்பட்டுட்டு இருக்குது. அந்த மெதுவான மாற்றத்தை அமைதியாக பார்க்க போகிற காட்சிகள் நம்ம கண்ணு முன்னால் விரிய போகிற ஒரு நேரமாக இருக்க போது. பொங்கல் வாரம் முடிந்து, அறுவடை முடிந்து, மனசு இதமாக இருக்கிற இந்த நேரத்துக்கு இது சரியான உரையாடலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணல இது வரைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் டு கதையின் மடியில். தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய் தி ஸ்டோரி. சங்ககால தமிழ் சமூகத்தில் ஒரு சொல் அப்படிங்கிறத எடுத்தோம்னா அது தனி நபரை குறிச்சதா, இல்லை ஒரு பணியை குறிச்சதா, வேலையை குறிச்சதா அப்படிங்கிறது தான் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். அந்த வகையில் மயன் அல்லது மாயன் அப்படிங்கிற சொல் வரும்போது அதை நாம் இன்னைக்கு பெயர் புரிதலோடு பார்த்தா குழப்பம்தான் வருது. அந்த காலத்தில் பெயர், பதவி, தொழில், அடையாளம் எல்லாமே நெருக்கமாக பின்னி இருந்தது. ஒரு மனுஷன் யார் அப்படிங்கிறத விட அவன் என்ன செஞ்சான் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருந்திருக்கு. அவனுடைய வேலை என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருந்திருக்கு. அந்த காலத்து கிராமங்களையும் குடியிருப்புகளையும் பார்த்தா அவை எல்லாமே சும்மா உருவானது கிடையாது. நீர்வரத்து, நில அமைப்பு, வெள்ளம் வர்ற வாய்ப்பு, விளைநிலம், குடிநீர், மாடுகள் போகிற பாதை, மக்கள் வாழும் இடம் எல்லாமே திட்டமிட்டு அமைக்கப்பட்டு இருக்குது. இதுக்கு பின்னால் இருந்தது ஒரு தனி ராஜாவோ ஒரே ஒரு கட்டிட கலைஞரோ கிடையாது. இது ஒரு கலெக்டிவ் நாலேஜ். அந்த அறிவை வைத்திருந்தவர்கள் தான் மயன் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. தொல்காப்பியம் மாதிரி பழைய இலக்கண நூல்களில் கூட சொற்கள் எப்படி பயன்பட்டிருக்குன்னு கவனிச்சா ஒரு மனிதரை சுட்டி காட்டுற இடத்துல கூட அந்த மனிதரின் தொழில் அல்லது அறிவு நிலை முன்னிலையில் இருக்கும். அதே மாதிரி சங்க இலக்கியங்களில் மயன் வர்ற இடங்களில் அது ஒரு ஆள் மந்திரம் பண்ணார், அதிசயம் செய்தார் அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை. அது நிலத்தை அளக்க தெரிந்தவன், நீரை வழி நடத்த தெரிந்தவன், குடியிருப்பை அமைக்க தெரிந்தவன், காலத்தை கணக்கிட தெரிந்தவன் அப்படிங்கிற தொழில்முறை அடையாளமாகத்தான் வருத்த பார்க்க முடியுது. நம்ம முன்னோர்கள் நீர் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்த விதமே வேறு. மழை எப்போ வரும், எவ்வளோ வரும், எங்கே தங்கணும், எங்கே போகணும், இதெல்லாம் அனுபவத்தில் இருந்து வந்த அறிவு. அந்த அறிவை சேமித்து அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி கொடுத்தவர்கள் ஒரு தனி குழுவாகவே இருந்தார்கள். அந்த குழுவுக்கான பெயர் தான் மயன். இது ஒரு டிசைக்னேஷன். இன்றைக்கி நாம் இன்ஜினியர், பிளானர், ஆர்கிடெக்ட், ஹைட்ராலஜி எக்ஸ்பர்ட்னு சொல்கிற மாதிரி அன்னைக்கு ஒரே சொல்லில் பல அறிவுகளை குறித்து வச்சுருந்தாங்க. காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா இந்த டிசிக்னேஷன் மெதுவாக மனிதராக மாற்றப்பட்டது. ஒரு பணியை குறித்த ஒரு சொல் ஒரு தனி மனிதனை குறிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த மனிதன் பற்றிய கதைகள், நம்பிக்கைகள், விளக்கங்கள் எல்லாம் சேர ஆரம்பிக்குது. பின்னால் ஒரு திட்டமிட்ட மாற்றம் அப்படிங்கிறது இல்லை. இது மொழி மாறும்போது இயல்பாக நடக்கிற ஒன்று. எழுதப்பட்ட நூல்கள் குறைந்து போனது, வாய்மொழி அதிகமானது. அதில் ஒவ்வொருத்தரும் தங்களோட புரிதலை வேற ஆடான் பண்ணிக்கிட்டே போய்கிட்டாங்க, சேர்த்துக்கிட்டாங்க. இதனால் மாயன் அப்படின்னா உடனே ஒரு அதிசய நபர், எல்லாம் தெரிந்த ஒருவன் அல்லது ஒரு நம்பிக்கை சார்ந்த உருவம் மாதிரி நினைக்கிற நிலை வந்தது. ஆனால் ஆரம்பத்தில் அந்த சொல் அப்படி பயன்படுத்தப்படவே இல்லை. அது ஒரு சமூக பொறுப்பு, நிலத்தை பாதுகாக்கிற பொறுப்பு, நீரை நிர்வகிக்கும் பொறுப்பு, மக்களோட வாழ்க்கை ஒழுங்காக போகணும்னு பார்த்துக்கிற பொறுப்பு. சங்க காலத்திலிருந்து பின்னாடி காலத்துக்கு இன்னும் போக போக அரசியல் அமைப்புகள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. கிராம மைய அமைப்பு மாறுது. எழுதப்பட்ட பதிவுகள் அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போது இந்த டிசைக்னேஷன்களுக்கான தெளிவு அப்படிங்கிறது ரொம்ப மங்கிட்டே போகுது, மங்க ஆரம்பிச்சிருது. பெயர் மாறினா, பெயராக மாறினா, கதையாக மாறினா, நம்பிக்கையாக மாறுது, எல்லாமே மாறுது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நாம் மாயன்னு கேட்டால் ஒருத்தரை மட்டும் நினைக்கிறோம். ஒரு அமைப்பு, ஒரு அறிவு குழு அப்படிங்கிறதையே நினைக்க மறந்துடுறோம். இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, இது நம்பிக்கையை உடைக்கிற உரையாடலே இல்லைங்க. இது வரலாற்று புரிதலை அமைதியாக சரி செய்கிற முயற்சி. நம்ம முன்னோர்கள் எவ்வளவு ப்ராக்டிக்கலாக சிந்திச்சாங்க அனைவருமே அப்படிங்கிறத, இயற்கையோடு அவங்க எப்படி ஒத்துழைச்சி எப்படி வாழ்ந்தாங்க, அந்த அறிவு எப்படி சமூகமாகவே செயல்பட்டது, அதை புரிஞ்சுக்கிறது தான் இதோட நோக்கம்.
மயன் அப்படிங்கிறது ஒரு மனிதன் இல்லைன்னு சொல்கிறதுல அந்த மனிதர்களின் மதிப்பு கொஞ்சம் கூட குறையலை. மாறாக பல தலைமுறைகளாக சேர்த்த அறிவு ஒரே பெயருக்குள்ள அடங்கியிருந்தது அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் கிடைக்க போகுது. இது தமிழ் சமூகத்தின் அறிவு கட்டமைப்பை இன்னும் தெளிவாக பார்க்க உதவும். இந்த புரிதலோட நம்ம மொழியையும் நம்ம வரலாறையும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக, அமைதியாக, கொஞ்சம் பொறுமையாக மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்த பகுதியில் இந்த டிசக்னேஷன் எப்படி இலக்கியங்களில், வாழ்வியல் சூழல்களில் பயன்படுத்து அப்படிங்கிறது இன்னும் நெருக்கமாக பார்க்கலாம். இந்த மயன் என்ற டிசக்னேஷன் நடைமுறையில் எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் நெருக்கமாக பார்ப்போம். சங்ககால கிராம வாழ்க்கையை நினச்சி பாருங்களேன். அப்போல்லாம் கிராமம் அப்படிங்கிறது வெறும் வீடுகளின் கூட்டமாக இருக்கல, அது ஒரு திட்டமிட்ட அமைப்பாக இருந்துச்சு. எங்கெல்லாம் வீடு இருக்கணும், எங்கே விளை நிலம் இருக்கணும், எங்கே நீர் தேங்கணும், எங்கே வழிந்து ஓடணும், இதெல்லாமே அனுபவ அறிவை அடிப்படையாக வைத்து முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள் தான். ஒரு ஆறு ஓடுற இடத்துல அது எப்போ வெள்ளமாக வரும், எப்போ வறண்டு போகும், அந்த நீரை எப்படி தடுக்கணும், அதை எப்படி பகிர்ந்துக்கணும், இதை யாராவது தனியாக யோசித்து முடிவு பண்ண முடியாது. பல தலைமுறைகளில் அனுபவம் சேர்ந்து உருவான அறிவு அது. அந்த அறிவை சேமித்து நடைமுறைப்படுத்தி சமூகத்துக்கு வழிகாட்டுறவங்கள் தான் மயன் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். சங்க இலக்கியங்களில் பார்க்கும்போது நகர அமைப்பு, மதில், நீர்ப்பாசன அமைப்பு, சாலை அப்படிங்கிற பல விஷயங்கள் எவ்வளவு இயல்பாக குறிப்பிடப்படுதுன்னு கவனிச்சா ஆச்சரியம் வரும். அதில் எங்கேயுமே ஒரு பெரிய மனிதன் வந்து இதையெல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லப்படலை. மாறாக அது சமூகத்தின் ஒரு ஒழுங்காகவே காட்டப்படுது. அந்த ஒழுங்குக்கு பின்னால் இருக்கிற அறிவுக்குழுவின் அடையாளம்தான் மயன். நில அளவீடு அப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. யார் எவ்வளவு நிலம் வச்சுருக்காங்க, எந்த நிலம் விளைச்சலுக்கு ஏற்றதாக இருக்கும், எந்த நிலம் நீர் தேக்கத்துக்கு பயன்படணும், இதெல்லாம் துல்லியமாக தெரிஞ்சிருக்கணும். இந்த அறிவு இல்லாமல் ஒரு சமூகம் அப்படிங்கிறது நிலை நிறுத்தப்படவே முடியாது. இதையெல்லாம் கையில் வைத்திருந்தவர்கள், அதாவது அளவீடு, கணக்கு, காலக்கணிப்பு, இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான். அவர்களுக்கும் மயன் அப்படிங்கிற டிசக்னேஷன், அந்த பேர் தான் பயன்படுத்தப்பட்டது. காலக்கணிப்பு அப்படின்றதும் நட்சத்திரம், வானம், பருவமழை எல்லாம் தொடர்பு பெறுது. எந்த மாதம் என்ன வேலை செய்யணும், எப்போ விதை போடணும், எப்போ அறுவடை செய்யணும், இதெல்லாம் கணிப்பு இல்லாமல் முடியவே முடியாது. அந்த அறிவு கோயிலுக்குள் மட்டும் இல்லாமல் கிராம வாழ்க்கையின் மையத்திலேயே இருந்தது. அதனால தான் மயன் என்பவர்கள் கட்டிடக் கலைஞர்கள் மட்டுமல்ல, கோவில் கட்டிடக் கலைஞர்கள் மட்டுமல்ல, கால அறிவாளிகளும் கூட இருந்தார்கள். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டிசக்னேஷன் நிரந்தரமாக ஒரே குடும்பத்துக்காக மட்டும் இருந்தது இல்லை. யாருக்கெல்லாம் அந்த அறிவு இருக்குதோ, யாரெல்லாம் அந்த பொறுப்பை சுமக்க தெரிந்தவர்களோ செய்யக்கூடியவர்களோ அவங்க தான் அந்த அடையாளத்தோட பார்க்கப்பட்டாங்க. அதனால் இது ஒரு சமூக பதவி தான். இன்றைக்கி ஒரு கிராமத்தில் ஊராட்சி தலைவர் மாறுற மாதிரி அப்போது அறிவு மையங்களும் மாறியிருக்க வாய்ப்பு இருக்குது. பின்னாடி வந்த காலத்துக்கு எல்லாம் இந்த மாதிரி கலெக்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறது மெதுவாக சுருங்க ஆரம்பிச்சது. அரசியல் மையப்படுத்துதல் அப்படிங்கிறது அதிகமானது. கிராம அளவிலான திட்டமிடல் அப்படிங்கிறது குறைஞ்சி போச்சு. எழுதப்பட்ட ஆவணங்கள் இல்லாமல் போய்கிட்டு போனது. அப்போ தான் இந்த டிசைனேஷன்கள் எல்லாம் மனித உருவம் எடுக்க ஆரம்பிச்சது. ஒரு காலத்தில் பல பேர் செய்த பணியை ஒரே ஒரு பெயருக்குள் அடக்கிற பழக்கம் உருவானது. அந்த இடத்துல தான் மயன் அப்படிங்கிற சொல் ஒரு அதிசய அறிவாளி, எல்லாம் தெரிந்த ஒருவன் என்ற மாதிரி புரியப்பட ஆரம்பிச்சது. இது தவறான நோக்கத்தோட உருவானதே இல்லை. நினைவுகளை எளிமையாக்குற மனித மனதின் இயல்பான செயல்தான். ஆனால் இதனால் இந்த அறிவு எப்படி சமூகமாக செயல்பட்டது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தெரியாமல் மறைஞ்சு போகுது இல்லையா? இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கும் போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். நம்ம முன்னோர்கள் அறிவை தனி மனிதருக்குள்ளே அடைக்கல், அது எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிட்டாங்க, அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. முக்கியமாக அது சமூக நலனுக்காக செயல்படுத்தவும் பட்டது. மயன் அப்படிங்கிறது என்ற சொல் அந்த பகிரப்பட்ட அறிவின் ஒரு பெயராக தான் இருக்குது. இப்போது இந்த மாயன் அப்படிங்கிற சொல் எப்படி பின்னாடி நம்பிக்கை சார்ந்த புரிதல்களோட கலந்துச்சு, மொழி மாற்றத்தோட குழப்பம் அடைஞ்சது அப்படிங்கிறத கவனிக்கணும். இந்த மாற்றம் ஒரே நாளில் நடந்திருக்குமா? கண்டிப்பாக நடந்திருக்காது இல்லையா? ஸோ இது மெதுவாக
பல நூற்றாண்டுகள் கடந்து கடந்து நடந்த மாற்றமாகத்தான் இருக்குது. மொழி பேசப்படும் விதம் அப்படிங்கிறது மாறும்போது, எழுதப்படும் விதம் குறையும் போது, ரெண்டுமே மொழி பேசப்படுற விதம் மாறினாலும் சரி, அது எழுதப்படும் விதம் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போனாலும் சரி, இப்போ நம்ம தமிழுக்கு பதிலாக வேறு மொழிகள் இங்கிலீஷ்லாம் எழுதிட்டுருக்கோம், தங்கிலீஷ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி சமயங்களில் நம்ம அந்த மொழிகளுடைய பர்டிகுலர் மொழிகளுடைய சொற்களின் அர்த்தம் அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்கும் காலப்போக்கில். சங்க காலத்தில் எழுத்து அப்படிங்கிறது இருந்தது, ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயமா இருந்தது இல்லை. இலக்கியங்கள் இருந்திருந்தாலும் பெரும்பாலும் அறிவுங்கிறது வாய்மொழியில் தான் பரிமாறப்பட்டது. ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு அனுபவம், வேலை, இதெல்லாமே சொல்லிக் கொடுப்பது மூலமாக தான் கடந்தது. இந்த வாய்மொழி பரிமாற்றத்தில் சொற்கள் அப்படிங்கிறது சுருங்கும், எளிமையாக்கப்படும், ஷார்ட்டனாக பேசுவோம். ஸோ சில நேரம் அது மனித உருவம் கூட எடுக்கும், எளிதான புரிதலுக்காக. ஒரு காலத்தில் மயன் அப்படின்னா அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தது. அடுத்த காலத்தில் அந்த வேலையை செய்த ஒருவன் அப்படிங்கிற புரிதலை மாறிச்சு. இன்னும் போக போக இப்போ ரீசன்ட் டேஸ்க்கு வரும்போது அந்த வேலையை செய்த மாமனிதன், பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு வடிவம் வந்துருச்சு. இப்படி டிசைக்னேஷன்லேருந்து இண்டிவிஜுவல்லேருந்து எக்ஸப்ஷனல் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு பயணம் அப்படிங்கிறது நடந்தது, புரிதல் பயணம். இது தமிழ் சமூகத்துக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க பல தொழிற் பண்ணிட்டு இருக்கவங்க பணிப்பெயர்கள் இப்படித்தான் மாறி இருக்குது. இன்னொரு காரணம் அரசியல் மையப்படுத்தல். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சங்க காலத்துக்கு அப்புறம் பெரிய பேரரசுகள் எல்லாம் உருவானப்போ கிராம அளவிலான சுய நிர்வாகமும் அறிவு மையங்கள் இதெல்லாம் முக்கியத்துவம் இழக்க ஆரம்பிச்சன. ஒரு காலத்தில் பல கிராமங்களில் இருந்த அறிவாளிகள் பறந்துபட்டு அப்படி எல்லா இடத்துலையும் இருந்த அறிவாளிகள் அப்படிங்கிறவங்க அடுத்த காலத்தில் ஒரு பேரரசெல்லாம் அமைஞ்ச பிறகு அந்த அரசுக்கு கீழே ஒரு சின்ன குழுவாக ஒரே இடத்துல ஒன்று கூட ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம கேபிட்டலில் இருக்கிற மாதிரி ஒரு நாடு, ஒரு ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அந்த கேபிட்டலில் தான் எல்லாரும் நிறைய பேர் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் இருக்கிற மாதிரி ஒரு சிறிய குழுவாக மாற ஆரம்பித்தாங்க. இதனால் கலெக்டிவ் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது மங்கி போக ஆரம்பித்தது. அந்த இடத்துல பழைய டிசக்னேஷன்கள் இதெல்லாமே ஒரு பெயராக மாற ஆரம்பிச்சது. மயன் அப்படிங்கிற சொல்லும் அதிலிருந்து தப்பிக்கலை. எழுதப்பட்ட விளக்கங்கள் குறைய வாய்மொழி கதைகள் எல்லாம் அதிகமானப்போ அந்த சொல்ல சுத்தின கதைகள் அப்படிங்கிறது சேர ஆரம்பிக்குது. இந்த கதைகள் எல்லாம் ஆரம்பத்தில் வேலை பற்றிய விளக்கங்களாக இருந்திருக்கலாம், ஆனால் காலப்போக்கில் அதில் அதிசயம், விசேஷம், எல்லாம் தெரிஞ்சவன் அப்படிங்கிறது இமேஜ் எல்லாம் சேர ஆரம்பிச்சது. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாற்றம் அப்படிங்கிறது அறிவை அழிக்கவில்லை, ஆனால் அறிவின் வடிவத்தை மாற்றுச்சு. ஒரு காலத்தில் இந்த அறிவு சமூகத்துக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்துச்சு, ஆனால் பின்னாடி இந்த அறிவு ஒரே ஒருத்தருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பித்தோம். இதுதான் குழப்பத்தின் மையம். மொழி மாற்றத்தையும் கவனிக்கணும். பழைய தமிழில் ஒரு சொல்லுக்கு இருந்த பரந்த அர்த்தம் பிந்தைய காலத்தில் சுருங்கும். மயன் அப்படின்னு சொன்னால் திட்டமிடல், அளவீடு, கட்டுமானம், காலக்கணிப்பு எல்லாமே இன்னும் பல உள்ளடங்கி இருந்தது மயன்னு சொன்னால் அந்த காலத்தில். ஆனால் இப்போ பின்னால் அந்த சொல் ஒரு அடையாளமாக மட்டும் மாறி ஒரு மனிதனுக்குள்ள அந்த உள்ளடக்கம் மறைந்திருக்குது. இதனால் இன்றைக்கி நாம் பழைய இலக்கிய வரிகளை நேரடியாக பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி புரிதலை அதில் ஏற்றி பார்க்குறோம். நம்மளுடைய இன்றைய புரிதலை பழைய காலத்துக்கு நம்ம ஏற்றி பார்க்குறோம் அந்த இலக்கியங்களில். ஆனால் உண்மை அப்படியா? அது அப்படி புரிஞ்சுக்கிறத விட அப்போது அங்கே மயன் ஒருத்தர் இருந்தால் நம்ம மனசு உடனே ஒரு தனி மனிதனை உருவாக்கிறது. ஏன்னா நம்ம இப்போ உள்ள புரிதலோடு அங்கே போய் பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்தில் உள்ள ஒருத்தங்களுக்கு 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒருத்தங்களுக்கு மயன் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டாங்கன்னா அது ஒரு வேலையை குறிச்சிருக்கும் நமக்கு. ஆனால் இப்போ உள்ள புரிதலோடு பார்க்குறதுனால மயன் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனை குறிக்குது இமேஜினேஷனில். ஸோ இந்த ஒரு இடைவெளி தான் வரலாற்று புரிதலுக்கு சவாலாகவே மாறுது. இந்த சவாலை சமாளிக்க நாம் செய்ய வேண்டியது நம்பிக்கையை எதிர்க்கிறது இல்லை, மாறாக மொழியை அதன் காலத்துக்கு நின்று பார்க்கறது.
ஒரு மொழி இலக்கியம் இதெல்லாம் எடுத்துச்சுன்னா அந்த காலத்துக்கு போய் தான் நாம் அதை பார்க்கணும். இப்போ உள்ள புரிதலோடு நாம் அப்போ பார்க்கக்கூடாது. ஸோ அந்த காலத்து சமூக அமைப்பு, வாழ்வியல், தேவைகள் எல்லாத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கும் போது மயன் அப்படிங்கிற சொல் மெதுவாக நம்ம முன்னாடி தெளிவாகவே நிற்க ஆரம்பிக்கும். இப்போது இந்த இடத்துல நாம் நின்று பார்க்க வேண்டியது மயன் என்பவர் யார் அப்படிங்கிற கேள்வி இல்லை. மயன் என்ற சொல் எந்த வகையான சிந்தனையை பிரதிநிதித்துவப்படுத்துது அப்படிங்கிறது தான் முக்கியம். ரெப்ரசன்டேஷன் பண்ணுது அப்படிங்கிறது தான் முக்கியம். சங்ககால தமிழ் சமூகத்தில் அறிவு அப்படிங்கிறது ஒரு தனி மனிதருக்குள்ள சுருங்கி இருக்கவே இல்லை. அது நிலத்தோட, நீரோட, பருவத்தோடு, மனிதர்களோடும் தினசரி வாழ்க்கையோடு கலந்து இருந்தது. ஒருத்தவங்களும் பகிர்ந்துக்கிட்டாங்க, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாருமே பண்ணிக்கிட்டாங்க. அந்த கலந்த அறிவு தான் சமூகத்தை நிதானமாக நகர வச்சது. ஒரு கிராமம் வாழ்ந்தது அரசனால் இல்லை, புரிதலால் இல்லை. எங்கே தண்ணீர் நிற்கணும், எங்கே வழியணும், எவ்வளவு விதை போடணும், எப்போ உழணும், எப்போ அறுவடை செய்யணும், இதெல்லாம் உணர்வோடு செய்யப்பட்ட கணக்குகள். அந்த கணக்குகள் புத்தகத்தில் எழுதப்படலை. அது மனித நினைவில், அனுபவத்தில் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில் இருந்தது. அந்த நினைவையும் அனுபவத்தையும் பாதுகாத்து மற்றவங்களுக்கு வழி காட்டியவர்கள் தான் மயன். இந்த இடத்துல ஒரு விஷயம் அமைதியாக புரிய ஆரம்பிக்கும். நம்ம கலாச்சாரம் அதிசயத்தை அடிப்படையாக வைக்கல, அது நடைமுறையை அடிப்படையாக வச்சது. இயற்கையை கட்டுப்படுத்த நினைக்கல, அதோடு சேர்ந்து வாழ நினச்சது. அந்த சேர்ந்து வாழும் அறிவுக்கு ஒரு அடையாளம் தேவைப்பட்டப்போ அது ஒரு டிசைக்னேஷன், பதவியாக உருவானது. அதுதான் மயன். இப்போ எல்லாரும் ரீசன்ட் டேஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க, 1000-2000 வருடங்களுக்கு முன்னால் தென் தமிழகத்தில் தமிழ்நாடு தான் இப்போ உள்ள அமெரிக்காவோட வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருந்தது அப்படிங்கிறது. அது இந்த நம்ம வீடியோலையே இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். காலம் நகர நகர சமூக அமைப்புகள்லாம் மாறுது, கிராம மைய அறிவு அமைப்புகள்லாம் சுருங்குது, எழுதப்பட்ட பதிவுகள்லாம் குறையுது. அப்போ ஒரு சமூக பொறுப்பை குறித்த சொல் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதருக்கான பெயராக மாற ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறத விட குறுக ஆரம்பிச்சது தான் சொல்லணும். அந்த மாற்றம் அப்படிங்கிறது இயல்பானதும் கூட தான். நினைவுகள் சுருங்கும் போது மனித மனது அப்படிங்கிறது விஷயங்களை எளிமையாக்க முயற்சி பண்ணும். அந்த எளிமையாக்கத்தில் தான் டிசைக்னேஷன், பதவி அப்படிங்கிறது ஒரு தனி மனித கதையாக மாறுது. ஆனால் இப்போ நாம் திரும்பி பார்க்கும்போது அந்த கதையை கலட்டி விட்டுட்டு அடிப்படையான அறிவை மீண்டும் அடையாளம் காண முடியும். மயன் அப்படிங்கிறது ஒருத்தரோட பெருமை அல்ல, ஒருவரின் பெருமை அல்ல. அது ஒரு சமூகத்தின் அறிவு ஒழுங்கு. அது நிலத்தை மதித்த ஒழுங்கு, நீரை மதித்த ஒழுங்கு, காலத்தை புரிந்த ஒழுங்கு, மனித வாழ்க்கை தொடர்ச்சியாக போகணும்னு நினச்ச ஒழுங்கு. இந்த புரிதல் நம்ம மனசுக்கு ஒரு அமைதியை தருது. நம்ம கலாச்சாரம் நம்பிக்கையால் மட்டும் உருவானது இல்லை, அறிவால் உருவானது அப்படிங்கிற ஒரு நிதானம் கிடைக்குது. அதனால் மாயன் அப்படிங்கிற சொல் கேட்டால் இனிமேல் ஒரு அதிசய உருவம் அப்படிங்கிறத தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு காலத்தில் பல பேர் சேர்ந்து செய்த அறிவின் பணி, அறிவு பணி, மூளையால் செய்த வேலைகளுக்கு, எல்லா வேலைகளுக்கும் கொடுக்கப்பட்ட பெயர் தான் அது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்தாலே போதும். ஸோ பொங்கல் வாரம் முடிந்த இந்த நேரத்தில், அறுவடை முடிந்து நிலம் சாந்தமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு புரிதல் மனசில் தங்கிறது முக்கியம். நம்ம முன்னோர்கள் பெரியதாக தெரியணும் அப்படின்னு முயற்சி செய்யலைங்க. அவங்க எது செஞ்சாலும் நம்ம ஃப்யூச்சரில் 1000-2000 வருஷம் கழிச்சும் நம்ம மக்கள் எல்லோரும் நம்மளை பற்றி பேசணும், நம்ம சந்ததிகள் எல்லோரும் நம்மளை பற்றி பேசணும்னு நினச்சி அவங்க எதுவுமே செய்யலை. சரியாக வாழணும் அப்படின்னு மட்டும்தான் அவங்க முயற்சி செய்தாங்க. அந்த சரி அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அறிவாக இருந்தது. அந்த அறிவு தான் இன்றைக்கே நம்ம கையில் சேர்ந்துருக்குது. ஸோ இந்த கதை அப்படிங்கிறது ஒரு முடிவை அறிவிக்கலை, இது ஒரு நம்பிக்கையை நிறுவலை, இது ஒரு செட்டிலிங், ஒரு குழப்பம் மெதுவாக தெளிவாகி மனசு சத்தம் குறையிற ஒரு இடம். நம்ம மொழியை, நம்ம வரலாற்றை நம்ம பொறுமையாக பார்த்தாலே போதும். அதில் இருக்கிற அறிவு அப்படிங்கிறது எந்த சத்தமும் இல்லாமல் நம்மளோடைய மெதுவாக பேச ஆரம்பிக்கும். தொல்காப்பியத்தில் பல சொற்கள் தனிநபர் பெயர்களாக இல்லாமல் தொழில்,
அல்லது அவங்களுடைய சமூக பங்கு என்னெல்லாம் சமூகத்துக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத குறிக்கிற வகையில் தான் பயன்படுத்திருக்கிறத பார்க்க முடியுது. நிறையா சங்ககால குடியிருப்புகள் நீர் மேலாண்மை மற்றும் நில அமைப்பை மையமாக வைத்து திட்டமிட்டு அமைக்கப்பட்டதாக தொல்லியல் ஆய்வுகள் கூட இப்போ வரைக்கும் காட்டிகிட்டு இருக்காங்க. பண்டைய தமிழ் சமூகத்தில் நில அளவீடு, அப்புறம் காலக்கணிப்பு, இந்த மாதிரி அறிவு அப்படிங்கிறது எழுத்து இல்லாமல் வாய்மொழியாக தான் பரிமாறப்பட்டுக்கிட்டு இருந்தது. பல டிசிக்னேஷன்கள், பதவிகள் அப்படிங்கிறது சொற்கள் இந்த பிந்தைய காலகட்டங்களில் மனித பெயர்களாக மாறி இருக்கிறது இலக்கிய விளக்கங்கள் நிறையவே சுட்டி காட்டுது. தமிழ்நாட்டின் பாரம்பரிய ஏரி அப்புறம் குளம் அமைப்புகள் இதெல்லாமே சமூக அறிவு மையங்களின் செயல்பாட்டுக்கான முக்கிய சான்றுகளாக இன்ன வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். மயன் அல்லது மாயன் அப்படிங்கிறவர் ஒரு பெயரா இல்லை ஒரு சமூக பதவியா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை இப்போ நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். தமிழ் கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஸ்டோரி மாதிரி இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ சங்க காலம் முதல்ல பிந்தைய காலம் வரைக்கும் நிலநீர் மேலாண்மை, குடியிருப்பு, திட்டமிடல், கால கணிப்பு இந்த மாதிரியான அறிவு பணிகளை செய்தவர்கள் குறித்த டிசிக்னேஷன், பதவி எப்படி மொழி மாற்றத்தால் வேறு விதமாக புரியப்பட்டது என்பதை இந்த நேரேஷனில் நம்ம பார்த்துருந்தோம், இந்த கதையில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குது, வாழ்க தமிழ், வாழ்க தமிழர், வாழ்க மயன், எதுனாலும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, தமிழ் விரும்பிகளுக்கு, ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் டு கதையின் மடியில். அண்ட் ஆல்சோ டெய்லி நைட் 10:20 11:20 வரைக்கும் டெய்லி ஒரு ஸ்டோரி லைவாக நம்ம கேட்டுட்டு பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருப்போம். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆல் போட்டுக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு கதையின் மடியில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.